பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பிலிருந்து எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள் என்ற புத்தகத்தின் 2வது பாகத்தை பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே இதற்கு உதவி புரிந்தார். இந்த புத்தகத்தை நாம படித்து பிறருக்கு கற்றுக் கொடுக்க நியத்து செய்ய வேண்டும், எண்ணம் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், அஹ்லாக் நற்குணங்கள், ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்கள், இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி பண்ணணும். அல்லாஹுவை அறிவுடன் வணங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த நல்லெண்ணத்தோட இந்த புத்தகத்தை துவங்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். முதல் சப்ஜெக்டாக நாம பார்க்க இருப்பது குர்ஆன். குர்ஆன் அல்லாஹுவின் வார்த்தையாகும். கலாமுல்லாஹ். சொல்லுங்க. குர்ஆன் கலாமுல்லாஹ். சொல்லுங்க. அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹுடைய வார்த்தை என்பது படைக்கப்படாதது. சரிங்களாமா? அது ஒரு படைப்பு கிடையாது. அல்லாஹுடைய வார்த்தை அது. அல்லாஹுடைய வார்த்தையாகிய இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுகிறது. அல் ஹுதா. இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது இந்த குர்ஆன் ஆகிறது ஹுதா, நேர் வழியாக இருக்கிறது. நூர், பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கிறது. இருளில் இருக்கக்கூடிய மனிதனை, அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதனை, ஒன்றுமே தெரியாத மனிதனை அறிந்தவனாக, நல்ல பாதையின் பக்கம் செல்லக்கூடியவனாக மாற்றக்கூடியதாக, வழிகாட்டக்கூடிய நூறாகவும் வேதமாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு தேவையான அழகிய வரலாறுகள் இருக்கின்றன. பாருங்க, மனிதர்களுக்கு தேவையான அழகிய வரலாறுகள், நல்ல மனிதர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த மனிதர், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு சிறந்த அரசராக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு அரசர் சிறந்த அரசராக இருக்கணும் சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல இருக்க வேண்டும் என்ற ஒரு ரோல் மாடலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக இருந்தால் யாரை போல இருக்க வேண்டும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு முன் உதாரணத்தை வரலாற்றின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த ஒரு பொறியாளர், சிறந்த ஒரு அழைப்பாளர், சிறந்த ஒரு நல்ல குணம் கொண்டவராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்க மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க. ரொம்ப நற்குணம் கொண்டவங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ரொம்ப பொறுமை, சிறந்த நல்ல பண்பு, நல்ல வார்த்தையை பேசக்கூடியவங்களாக நபி அவர்கள் இருந்தாங்க. இது போன்ற நல்ல வரலாறுகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன ஏற்படும் என்ற கெட்டவர்களின் சில வரலாறுகளையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். கெட்ட அரசன், குர்ஆனில் கெட்ட அரசன், அவனுக்கு ஏற்பட்ட அழிவை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உதாரணத்திற்கு யார்? ஃபிரௌன். ஃபிரௌன் ஒரு கெட்ட அரசனாக இருந்தான். அவனுக்கு அல்லாஹுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்படவில்லை. நல்லவனாக அவன் மாறவில்லை. எனவே அவனுக்கு அல்லாஹு தஆலா அழிவை கொடுத்தான். அதே போல அழிவை சந்தித்த ஏராளமான சமூக மக்களின் வரலாறுகளையும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். தீயவர்களாக இருந்த சமூக மக்கள், ஒழுங்கினமான தீய அருவருப்பான செயலை செய்த மக்கள், நமக்கு முன்னால சென்ற மக்கள்ல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய சமூகத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார்கள், ஆது கூட்டத்தினர்கள், சமூது கூட்டத்தினர்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள். சரிங்களா? பனு இஸ்ராயேலர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். குரங்காக மாற்றப்பட்ட பனு இஸ்ராயேல்கள், பனு இஸ்ராயேல்களில் அல்லாஹுடைய பேச்சை கேட்காமல் நடந்த காரணத்தினால், அல்லாஹுடைய கட்டளையை மீறி நடந்த காரணத்தினால், அவர்கள் ஒரு சாரார் இப்படி நடந்த காரணத்தினால் குரங்காக மாற்றப்பட்டார்கள்.
அந்த சம்பவத்தையும் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். புரிந்துங்களாமா? அப்ப நிறைய வரலாறுகள் குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆனை வந்து சும்மா சாதாரணமாக நாம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. குர்ஆன் ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டியாக, மகத்தான ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடிய புத்தகமாகவும் இருக்கிறது. சரிங்களாமா? சரி, குர்ஆன்ல பாத்தீங்க சொன்னா அறிவியல் சொல்லப்பட்டிருக்குது. மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத பல நுட்பமான விஷயங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குர்ஆனில் அல்லாஹு தாலா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக கருவியலை பற்றி அல்லாஹு தாலா புட்டு புட்டு வைக்கின்றான். மனிதனுடைய படைப்பினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, மனிதனை நாம் எவ்வாறு கருவறையில் இருந்து படைத்தோம், கருவறையை நாம் எவ்வாறு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறையாக நாம் ஆக்கினோம் என்பதை பற்றி அல்லாஹு தாலா கூறுகிறான். தீனியை பற்றி அல்லாஹு தாலா நுட்பமாக கூறுகிறான். பாலை பற்றி அல்லாஹ் நுட்பமாக கூறுகிறான். அதே போல வானங்கள் படைக்கப்பட்டிருப்பதை பற்றி அல்லாஹு தாலா கூறுகிறான். யாராவது அப்படிலாம் ஆராய்ச்சி செய்ய முடியுமா மனிதனால என்றால் முடியாது. மனிதனால் முடியாத பல அற்புதமான அறிவியல் சார்ந்த விஷயங்களை அல்லாஹு தாலா துல்லியமாக கூறுகிறான். பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது, பூமியில் இருக்கக்கூடிய மலைகளினுடைய தன்மைகள் என்ன, கடலை எவ்வாறு அல்லாஹ் படைத்துள்ளான், அதில் உள்ள படைப்புகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு அற்புதமான படைப்புகள் கடலில் இருக்கிறது. புரியுதுங்களாமா? அல்லாஹு தாலா இந்த குர்ஆனில் அறிவியலை பற்றியும் என்ன செய்கிறான், கற்றுத் தருகிறான். இன்னும் நமக்கு தூண்டுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா? அஃபலா யன்துரூன, அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். பார்க்க வேண்டும், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லி காட்டுகிறது? ஜுவாலஜியை நீங்கள் படிங்கள். என்னமா ஜுவாலஜி தானமா? சரிங்களாமா? அதை நீங்க படிங்க என்று அல்லாஹு தஆலா தூண்டுகிறான். வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த வசனம் எதை தூண்டுகிறது? வானம் படைக்கப்பட்ட அந்த நிலைகளை ஆய்வு செய்யுமாறு தூண்டுகிறது. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களில் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த வசனம் எதை தூண்டுகிறது? இறைவன் நம்மிலே படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆய்வு செய்ய தூண்டுகிறது. அப்ப பயாலஜியை படிக்க தூண்டுகிறது. பயாலஜி நீங்க படிக்கும் போது உடல் கூறுகளை பற்றி நீங்க படிப்பீங்க. உடல் கூறுகளை படிப்போமா இல்லையா? கண்ணுல எவ்வளவு செல்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் பாருங்க. காது நம்ம சும்மா பாக்குறோம், ஆனா காது துல்லியமான பல விஷயங்களை கேட்க பயன்படுது. அதுல எவ்வளவு நுட்பமான விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்ம பேசுறோம், எவ்வளவு தெளிவா பேசுறோம், ஆனா ஒரு ஸ்பீக்கருக்கு எவ்வளவு விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம தெளிவா பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ்தான் நுட்பமாக உள்ளே அதற்கான உடல் உறுப்புகளை வைத்திருக்கின்றான். நம்ம சாப்பிடுறோம், ஆனா அது உள்ள போய் அழகான சத்துகளாக பிரிக்கப்படுது, வேஸ்டுகளாக பிரிக்கப்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அரிசி அது ஆற்றலாக மாற்றப்பட்டு பாருங்க, தலைமுடி வேறொரு கோணத்துல வருது, பற்கள் வளர்ந்து வருது, விரல்கள் பாருங்க அதுல பாருங்க அது வேற ஒரு மெட்டீரியல்ல வருது. அப்ப இதெல்லாம் யாருடைய படைப்பு? அல்லாஹ்வுடைய படைப்பு. அதெல்லாம் சிந்திக்கணும். ஒரு நிமிடம் நம்ம நாம தான் மூச்சை நம்ம வாங்கி விடணும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் கொடுத்திருந்தால் நம்ம மறந்துடுவோம், உடனே எல்லாம் மௌத்தா போயிடுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா மூச்சை உள்வாங்கிறதையும் விடுறதையும் அவனுடைய பொறுப்பில் வைத்திருக்கின்றான். அவனுடைய கட்டின் அடிப்படையில் நம்ம மூச்சை வெளியே விடுறோம், மூச்சை உள்ள வாங்குறோம். நம்ம சாப்பிட்றதா நமக்கு தெரியுது, ஆனா அது உள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹு தஆலா அது சத்துகளாகவும் கழிவுகளாகவும் பிரிக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இதான் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. உடல் உள்ள இருக்கக்கூடிய குடல்கள், அதே போல கிட்னி, லிவர், ஹார்ட், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒவ்வொன்றுக்கு ஒரு கேரக்டர் அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க. லன்ஸ் தானமா? லன்ஸ் என்ன செய்யுது? நம்முடைய சுவாசத்தை கிளியர் பண்ணி கொடுக்குது. ஹார்ட் ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்குது. நம்ம கிட்னி என்ன செய்யுது? நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணீர் உணவுகளை சுத்தப்படுத்தி கழிவுகளை ஆற்றலாம் பிரிக்குது. எவ்வளவு வேலையை அது செய்து பாருங்க. கண்ணை வைத்து நம்ம தெளிவான பல விஷயங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதங்கள். இதை பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். வஃபி அன்ஃபுசிக்கும்
வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிலே அஃபலா துபுசிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தாலா உங்களுடைய கூறுகளை பார்த்து ஆய்வு செய்து அல்லாஹுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அறிவியலை படிக்குமாறு அது தூண்டுகிறது. அதே போல பாருங்கள், சட்டங்கள், அழகான சட்டங்களை அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறி காட்டுகிறான். என்னென்ன சட்டங்கள்? வணக்கம் செய்யக்கூடிய முறைகள். அதே போல குற்றவியல் சட்டங்கள் அல்லாஹு தாலா கற்றுத் தருகிறான். யாராவது ஒருவர் அநியாயமாக கொலை செய்தால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும். விபச்சாரம் செய்தால் அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர் கொல்லப்பட வேண்டும். திருடினால் கைகள் வெட்டப்பட வேண்டும். அழகான சட்டங்கள், அழகான சட்டங்களை அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். குடும்பவியல் சட்டங்களை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். திருமண சட்டங்கள், விவாகரத்துடைய சட்டங்கள், இத்தா இருக்கக்கூடிய சட்டங்கள். என்னம்மா 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 கொல்வது கூடாதுமா. அநியாயமாக ஒரு உயிரை கொல்வது ஹராம், எந்த விதத்திலும் கூடாது. அது குற்ற செயல். அந்த குற்ற செயலை செய்தவருக்கான குற்றம் என்ன என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். இப்ப இந்த குர்ஆன் நமக்கு பல சட்டங்களை கூறக்கூடிய ஒரு சட்ட நூலாகவும் இருக்குது, இப்ப வரலாற்று நூலாகவும் இருக்குது, அறிவியல் சார்ந்த விஷயங்களை போதிக்கக்கூடிய, சயின்ஸை போதிக்கக்கூடிய நூலாகவும் இருக்குது. அதே போல லா, சட்டங்களை, அழகான சட்டங்களை போதிக்கக்கூடிய நூலாகவும் இருக்குது. அதே போல வாழ்க்கை நெறிகளை போதிக்கக்கூடிய நூலாகவும் வேதமாகவும் இருக்குது. பல அழகான வாழ்க்கை நெறிகள் அல்லாஹு தஆலா கற்றுத் தருகிறான். எப்படி பேரண்ட்ஸை நடந்து கொள்ளணும், அம்மா வாப்பாட்டை எப்படி நடந்து கொள்ளணும், எவ்வளவு பணிவா நடந்து கொள்ளணும், எவ்வளவு அழகாக பேச வேண்டும், அவங்களுக்கு பணிவுடை செய்ய வேண்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்தல், அனாதையை ஆதரித்தல், ஏழைகளுக்கு உதவி புரிதல், நோயாளிகளுக்கு நல்ல விதத்தில் அவங்கள நலன் விசாரித்தல், நடந்து கொள்ளுதல், எவ்வளவு ஒழுக்கங்கள் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். பாதையில நடக்கும் போது அந்நிய பெண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்துதல், மறைவிடங்களை பாதுகாத்தல். மறைவிடங்களை பாதுகாக்கும் கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கொள்ளணும். இந்த மறைவிடத்தை நம்ம என்ன செய்யணும்? தவறான வழியில பயன்படுத்தக்கூடாது. பார்வையை பாதுகாக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்ளணும். அதெல்லாம் குர்ஆன் கற்றுத் தருது. நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும். நல்ல பேச்சு, பொய் பேசாம நாக்கை பண்படுத்துறது, வெட்டி பேச்சுகளை பேசாம நாக்க பண்படுத்துறது, அவதூறுகளை பேசாம நாக்க பண்படுத்துறது, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை நெறின்னு பாருங்க. எல்லாவற்றையும் எது கற்றுத் தருகிறது? குர்ஆன் கற்றுத் தருது. எனவே நாம குர்ஆனை வாழ்க்கையினுடைய துணையான ஒரு புத்தகமாக, ஒரு வேதமாக எடுத்துக்கொள்ளணும். அதை படிக்கணும், அர்த்தங்களை படிக்கணும், அதனுடைய விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வரணும், ஆய்வு செய்யணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு விஷயங்கள் இருக்குமா அந்த குர்ஆன்ல. குர்ஆனை இறுதியாக எதற்காக நாம் குர்ஆனை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் நன்மை பெறுவதற்காக குர்ஆனை கற்றுக்கொள்கிறோம். குர்ஆனை படிப்பது, குர்ஆனை விளங்குவது, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை மனனம் செய்வது, அதன் அர்த்தங்களை படிப்பது, அதை வாழ்க்கையில கொண்டு வர்றது, அதை யோசிப்பது, குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை உட்கார்ந்து கொஞ்சம் யோசிப்பது, எல்லாமே இபாதா. சொல்லுங்க. எனவே அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், படிக்கும் சமூகமாக நீங்கள் இருங்கள். இக்ரா, முதல் வசனமே என்னது? இக்ரா, படி, படி, குர்ஆனை படி, நல்ல விஷயங்களை படி, உன்னோட அறிவை வளர்த்துக்கொள். படித்து அறிவை வளர்க்கும் போது பாவங்கள், தவறுகள் குறைந்துவிடும். படிக்கும் சமூகமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நம்ம என்ன செய்கிறான்? தூண்டுகிறான். பல இடங்களில் நீங்க பாத்தீங்க சொன்னா, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினைகள் இருக்குது என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். புரியக்கூடிய மக்களுக்கு குர்ஆனில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது? படிக்க வேண்டும். அப்ப குர்ஆனை படிப்பது என்னமா? இபாதா. சொல்லுங்க. இப்ப நீங்க குர்ஆனை மனப்பாடம் பண்றீங்க, அது என்னது? இபாதா. தர்ஜுமா படிக்கிறீங்க, அது என்னது? இபாதா. ஒரு நிமிடம் அல்லது ஒரு ஹாஃப் அன் அவர் வீட்டுல உட்கார்ந்து அப்படியே குர்ஆனுடைய வசனத்தை அப்படி யோசிக்கிறீங்க, ஒரு சட்டத்தை நீங்க யோசிக்கிறீங்க, அது என்னது? இபாதா. குர்ஆன் வசனத்தை அமல்படுத்தும் விதமாக பள்ளிக்கூடத்துல நீங்க பயாலஜி நல்லா படிக்கிறீங்க, அதை தெரிந்த குர்ஆன் வசனத்தை புரிந்து கொள்றீங்க, அது என்னது? இபாதா. ஸ்கூல்ல படிக்கும்போது சயின்ஸை நல்லா படிக்கிறீங்க, படிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹு தஆலா படைப்பை ஆய்வு செய்ய கட்டளையிடுகிறான். அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத் என்ற வசனத்தின் மூலம் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே அவனுடைய படைப்புகளை நான் ஆராய்ந்து அல்லாஹுடைய படைப்பாற்றலை நான் தெளிவாக புரிந்து கொண்டு என்னுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வேன் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் சயின்ஸை படித்தால், ஜுவாலஜியை படித்தால், அது என்னது? இபாதா. புரியுதுங்களாமா? அடுத்து
குர்ஆனை நாம எதற்காக படிக்கிறோம் என்று சொன்னால் அழகிய வரலாறுகளையும் அறிவியலையும் சட்டங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் நல்ல பண்புகளையும் கற்றறிந்து வாழ்க்கையில் செயல்படுத்தி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக குர்ஆனை நாம் கற்றுக்கொள்கிறோம். சரிங்களாமா? இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாமா? அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து தொடங்குவோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அதுங்க நல்ல விஷயங்கள் நடத்தும் போது உங்களுடன் நல்ல விஷயத்தை கேட்க விடாமல் செய்வதற்காக ஒருவன் பயணித்துக் கொண்டே இருக்கின்றான். அவன் பெயர் என்ன? இன்னொரு பெயர் என்ன? இப்லீஸ். இன்னொரு உறுப்பு நம்மகிட்ட இருக்குது, நஃப்ஸ். அந்நஃப்ஸுல் அம்மாரா. இவங்களுக்கு எல்லாம் தயவுக்கு வந்து கட்டுப்படாதீங்கம்மா. ஷைத்தானுக்கு இப்லீஸ் கட்டுப்படாதீங்க. பாடத்தை ஒழுங்கா கவனிங்க, பேசாம கவனிங்க. சரிங்களா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.